ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கு. நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நமக்கு என்ன சாப்பாடு நினச்சிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி. இப்போ என்ன எங்கே இங்கே வந்துருவாரு கொடையில பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி சுடிதார் போட்டிருக்கேன். திருச்சிக்கு வந்திருக்கேன் எங்கள் பெரிய பையன் வீட்டுக்கு. எங்கள் பெரிய மருமலாம் அங்கே நிற்கிது. அப்புறம் வீடியோவில் வரும். அதனால இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போகிறோம். பாருங்கள் நாட்டுக்கோழியை. இது பாருங்க, இது வந்து 1.5 கிலோ நல்ல ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இது கிராஸ் எல்லாம் கிடையாது. அது வந்து நல்லா அலசி கட் பண்ணி வச்சுட்டு தோல் உரிக்கக்கூடாது. தோல் உரிச்சாக்க டேஸ்ட்டு போயிடும். அதனால தோல் உரிக்காமல் சமைச்சு வைங்க. நல்லா கிருச்சியான இது எப்போ பார்த்தாலும் பாயில் தான் வாங்கி சாப்பிடுவோம். அதனால நாட்டுக்கோழி தெரிஞ்சுங்க. காசு கூட போனாலும் உடம்புக்கு நல்லது. இது இந்த வந்து அதுக்கு இஞ்சி போட்டு போட்டுக்கலாம். தேவையானது 1.5 கிலோக்கு எவ்வளோதோ இஞ்சி போட்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு விசில் வரும். அப்படின்னு நல்லா இது 3 விசில் விடணும். 3 விசில் 4 விசில். கோழி எவ்வளோ இதாக இருக்கா பெருசாக இருந்தாக்க முக்கலாக, அதனால மீதமாக இருக்க 3 விசில் போதும். அது மாதிரி செஞ்சுக்கேன். விசில் விட்ட பிறகு நான் கிரேவிக்கு என்னென்ன போடுறேன்னு சொல்லி அவள் அடுத்து காமிக்கிறேன். வெயிட்டு போடுவோம். கறிக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கேன். ரொம்ப கரைச்சாலும் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால வச்சுக்கேன். அது விசில் வரட்டும். அதுக்கு கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டேன் போதும். ரொம்ப வதக்க வேணாம். இதுலேயே நல்லா வெந்துடும். வெந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் இதை போட்டு சாப்பிட்றதுக்காண்டி தேங்காய், மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். முந்திரியும் போட்டுக்கலாம். போட்டு உங்கள் சாய்ச்சரும் போட்டுங்க. நாங்கள் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு இதை ஊற்றி இதை வதக்கி போட்டுட்டு குழம்பு தூள் போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையான உரப்போ போட்டுங்க. அதில் மிளகு போட்டிருக்கோம். கணக்காக போட்டுருக்கோம். இது உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கோம். இது கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மிளகு போட்டாலும் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு தெரியும். அதுமாதிரி நம்ம குழம்பு வைக்கலையா, இதே ஊற்றி நம்ம சாப்பிட்டுப்போம். அப்படியே கிரேவியாக வந்துடணும்னு ஒரு 3 விசில் வந்தால் செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது டேஸ்ட்டு நல்லா சத்தான நாட்டுக்கோழி குழம்பு. வதக்கிறமா அதை போட்டுக்கோ. ஏன்னா இது வேகிறதுனால ரொம்ப வதக்கக்கூடாது. தீஞ்ச வாசனை அடிக்கும். அவ்வளோதான் கிரேவி. பட்டாச்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. 3 விசில் விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செம டேஸ்ட்டு குழம்பு. வாங்க சாப்பிடுவோம். கொதிக்கும் போதே 3 விசில் வந்தோன்னா காமி ஏங்கப்பா. 3 விசில் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எப்படி இருக்குன்னு. பாருங்கப்பா, இப்படிதான் வைக்கணும். நல்லா நல்லா வெந்துட்டு பாருங்க. நல்லா பீஸ் பீஸாக வெந்துட்டு நல்லா பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வேக வச்சுங்க. நாட்டுக்கோழி வெந்தால் தான் நல்லா சாப்பிட்லாம். அது வந்து ஒரே கொதி தான். இது வந்து நல்ல விசில் வந்து வரும். வாங்க சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி சாப்பிடலாம். வாங்க அடுத்த தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.